போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதலாம் பிரான்சிஸ் குறித்த சில தகவல்களை இப்போது பார்க்கலாம். அர்ஜென்டினாவை சேர்ந்த ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்ற இயற்பெயர் கொண்ட இவரது வயது 76. கடந்த 2001 கார்டினலாக நியமிக்கப்பட்டார். அதற்கு முன்னதாக இலக்கியம், இறையியல், தத்துவம், உளவியல் ஆகிய பாடங்களை கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். கருச்சிதைவுக்கு எதிரான கருத்தை கொண்ட இவர் அர்ஜென்டினாவில் செயல்பட்டு வரும் இடதுசாரி புரட்சியாளர்களை பலமுறை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் 1976 அந்நாட்டில் நடைபெற்ற சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களையும் வெளிப்படையாக தெரிவித்தவர். புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முதலாம் பிரான்சிஸ் மிகவும் எளிமையானவர் என போற்றப்படுகிறார். கார்டினலாக நியமிக்கப்பட்ட பின்னரும் அவர் தனக்கான உணவை தானே சமைத்து வந்தார். இவர் சில நேரங்களில் பேருந்துகளிலும் பயணம் செய்வது உண்டு. அர்ஜென்டினாவில் ஏழை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அவ்வப்போது நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிவார். கடந்த முறையே இவர் போப்பாக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததாகவும் 16ஆம் பெனடிக்டை அடுத்து இவருக்கு அதிக ஆதரவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது இவர் போப்பாக தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்த முதல் போப் என்ற பெருமைக்குரியவராகிறார். புதிய தலைமுறைக்காக ஆர் மணிகண்டன் மற்றும் தேவப்பிரியன். உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களின் தலைவராக கருதப்படும் போப் பதவிக்கு அர்ஜென்டினாவை சேர்ந்த கார்டினல் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தென் அமெரிக்காவை சேர்ந்த கார்டினல் ஒருவர் போப் பதவிக்கு தேர்வு செய்யப்படுவது இதுவே முதல் முறை. வாட்டிகனில் உள்ள சிஸ்டைன் சேபல் தேவாலயத்தில் உலகம் முழுவதும் இருந்து வந்திருந்த 115 கார்டினல்கள் ரகசிய வாக்குப்பதிவு மூலம் புதிய போப்பான முதலாம் பிரான்சிஸை தேர்வு செய்தனர். புதிய போப் தேர்வு செய்யப்பட்டதன் அடையாளமாக அங்குள்ள புகைப்போக்கியில் வெண்புகை வெளியேற்றப்பட்டது. நாடு, மொழி இவற்றையெல்லாம் கடந்தே முதலாம் பிரான்சிஸை போப்பாக தேர்வு செய்ததாக போப் தேர்வில் ஈடுபட்ட கார்டினல்கள் தெரிவித்துள்ளனர். Even though nationality and geography is important, I think most cardinals just want to choose the right man. You know, you want a man of God, you want a man of good pastoral governance, you want a man with a sense of the church universal, you want a good communicator, and he fills those bills. Where he comes from is gravy, and we got a lot of good gravy with a man coming now from Latin America. பின்னர் அங்குள்ள மாடத்தில் இருந்தபடி போப் முதலாம் பிரான்சிஸ் மக்களிடையே உரையாற்றினார். அப்போது உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவம் தழைக்கவும் வேண்டிக் கொள்வதாக அவர் கூறினார். உலகில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவ தாம் பாடுபட போவதாகவும் போப் பிரான்சிஸ் தெரிவித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் ஆரவாரம் எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனிடையே புதிய போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலாம் பிரான்சிஸ்க்கு உலகெங்கிலும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. போப்பாண்டவரின் சொந்த நாடான அர்ஜென்டினாவில் கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக இதை கொண்டாடி வருகின்றனர். Que le deseamos de corazón a Francisco primero que pueda lograr mayor grado de confraternidad a los pueblos entre las religiones, que esa opción por el nombre de Francisco, que creo que es por San Francisco de Asís. புதிய போப்பிற்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் ஒபாமா, அமெரிக்க நாடுகளிலிருந்து முதல் முறையாக போப்பாண்டவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை அனைவரும் கொண்டாடுவோம் என்றும் தெரிவித்தார். போப்பிற்கு வாழ்த்து தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன், உலக அமைதியை நிலைநாட்டுவதிலும் மனித உரிமைகளை பாதுகாத்து சமூக நீதியை கொண்டு வந்து வறுமையை போக்க ஐநா மற்றும் கத்தோலிக்க தேவாலயம் இணைந்து பாடுபடும் எனவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக தேவிகா மற்றும் பாலகிருஷ்ணன்.